நீ இப்படி இருக்க, எதுக்கு நீ வந்து இவ்ளோ ஜாலியா இருக்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க இல்ல ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் அது இருக்கு. இப்போ கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு, அட்டைப்பூச்சியாட்டம் மிச்சவங்க ரத்தத்தை உறிஞ்சு நீலாம் ஜாலியா இருக்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல ஒரு 600 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் நான் ஏற்றிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ. ஓ பாசிட்டிவ் பிளட் தானே கரெக்ட். நான் தான் இதுவா திருச்சி கிளம்பி நான் தரேன் உங்களுக்கு வெச்சுக்கோங்க. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஐயா ஆடிக்கினே இருப்பேனே ஒரு ஆடிக்கினே இருப்பேன். யாரோ ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணதா இருக்கணும், யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை மீட் பண்ணணும் அப்படின்னா எதுவா இருக்கும்? நான் சின்ன வயசுல நயன்தாரா மேல ரொம்ப அடிக்டடா இருந்தேன். என்னோட சிஸ்டர்லாம் கேட்பா, நயன்தாரா வந்து திருச்சிக்கு ஷூட்டிங் வராங்க, நான் பார்க்க போறியா? இப்போ போய் பார்க்க முடியும். ஓகே பார்க்குறோம். அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் நமக்கு என்ன அச்சீவ்மெண்ட் கிடைச்சது? இப்போ கூட ஒரு டாப் செலிபிரிட்டிஸ் பேசிட்டு அப்பப்ப இந்த வார்த்தை வேற சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஐ அம் ஜஸ்ட் an anchor. அவ்வளவுதாங்க நானு. செலிபிரிட்டி ஆங்கர். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு பிக் ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன போர்ஷன் அது வரணும் அப்படி ஆசை இருக்கா? சாரி, எனக்கு இன்ஃபியாரிட்டி கொஞ்சம் இருக்குது, பயங்கரமான இன்ஃபியாரிட்டி இருக்குது. அஃப்கோர்ஸ் யோகி பாபு இருக்காங்க, நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனான ஐகான்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம அதெல்லாம் பண்ணி என்னடா பண்ண போறோம்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. இதெல்லாம் தாண்டி இப்போதான் ஒரு யூடியூப்ல ஒரு சென்சேஷனல் பரம வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் வீடியோவா வருது. ஸோ இப்போ எப்படி இருக்காது? எந்த பக்கம் திரும்பினாலும் வீடியோ வருதுன்னா ஸ்ரீவித்யா என் வீடியோ பாக்குறாங்கன்னு அர்த்தம் ஒழிய. எங்க மம்மியோட போன்லயுமே உங்க வீடியோ வரும். ஓ ஆமா, இப்போ நீங்க ரெக்கமெண்டேஷன்ல உங்க வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு நிஜமா நீங்கள் சொல்லும் போது. ஏன்னா நம்ம வந்து இந்த சைடு ஒரு ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க் வந்து இந்த அளவுக்கு இன்னும் தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது இந்த அளவு தெரியுது. இப்போ நீங்களும் தான் டாப் ஆங்கர் நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோ. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. நம்ம ஏதோ வேலையை பார்க்குறோம், உட்காடுறோம், வேலையை பார்க்குறோம் அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஏதோ நம்ம வேலையை பார்க்குறோம், வீடியோ எடிட் பண்ணுறோம், போடுறோம், ஒரு 4 ஆதரவான கமெண்ட் வருது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் சென்சேஷன் இதெல்லாம் வந்து நான் நிஜமாவே இப்படி இருக்கா அப்படிதான் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல நீங்க எவ்வளவு காசு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருந்து வர இன்கமா இல்ல நான் வெளியில ப்ரமோஷன்? யூடியூப்ல இருந்து தான் இன்கம். உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாம் போட்டு இங்க நம்பர் வந்திருக்கும், டாலர் நம்பர் வந்திருக்கும்ல? ஆமா, அது எவ்வளவு? ஒரு 28,000 ரூபாய். அது எத்தனை ஒரு 6 மாசம் மானிட்டலைசேஷன் ஆகி 6 மாசம் கழிச்சு வந்து நான் சேர்த்து வச்சு $300 சேர்த்து வச்சு எடுத்தேன். ஓகே, பல்கா போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அதை வாங்கி? அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஏதாவது வீண் செலவு வெட்டி செலவு தான் பண்ணிருப்பேன். என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க? நாங்க தான் பாக்குறோம், உங்க மம்மிக்கு ட்ரெஸ் வாங்கி தரீங்க, உங்க தம்பிங்களை பாத்துக்கிறீங்க, ஆமா, உங்க தங்கச்சிக்கு ஒண்ணா நீங்க தான் போய் வாங்கி தரீங்க. ஆமா, ஒரு வீட்டை காப்பாத்துறீங்க நீங்க. அப்புறம் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு மட்டும் காமிச்சிடாதீங்க. யூ ஹேவ் a amazing baby, what you are saying that? உங்க மம்மி என்ன சொல்லிருக்காங்களா, நீ எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கி தராம நீ மட்டும் பேக்கா வாங்குற? இது நாள் வரைக்கும் இன்கம் என்ன, உன் இன்கம் எனக்கு கொடு, நீ எதுவுமே எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க. ஒன்னே ஒன்று தான் திட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைய நாள் மாதிரி நாளைய நாள் இருக்காது, இன்னைக்கு வருமானம் வர மாதிரி நாளைக்கு வராது. ஸோ அதனால இன்னைக்கு வருதா 10 ரூபா சேவ் பண்ணி வை, 10 ரூபா செலவு பண்ணு அப்படின்னு இது நாள் வரைக்கும் கேட்டுக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போ தான் என் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்ப்ளீட்லி நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் சண்டை போடுவாங்க, நான் உன் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீ உனக்கு நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ண எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஆனாலும் நான் வந்து என்ன நான் பார்த்துக்கணும், இப்போலேருந்தே நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நாளைக்கு அம்மா அப்பா இல்லாத சுச்சுவேஷன்ல கூட நம்ம பார்த்துக்கணுன்றதுக்கு இப்போ இருந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே உன் வருமானம் என்ன கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லை. நானாக கொடுக்குறேன்னு என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் நான் இதில் கவரில் போட்டு அம்மாட்ட கொடுத்தேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ கொடுத்தவங்க தான் இப்போ வரைக்குமே அதை பற்றி கேட்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ ஜாலியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நிறைய அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்கும், ஆனா அதுலயே சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். நீ இப்படி இருக்க, எதுக்கு நீ வந்து இவ்வளோ ஜாலியா இருக்க, உனக்கே இந்த ப்ராப்ளம் இருக்கு, செலவு பண்றியே, சேர்த்து வை, அந்த மாதிரி. அதாவது இப்ப அம்மா சொல்றதுக்கும் மத்தவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க இல்ல ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் அது இருக்கா? இப்போ கூட ரீசெண்டா நான் பிளட் டிரான்சிஷன் வீடியோ போட்டேன். பிளட் டிரான்சிஷன் வீடியோ போடுறதே நான் மெயினா நான் ஏன் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டேன்னா, நான் ஹெல்த் கண்டிஷனை அப்படியே மறைச்சிடலாம், ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. 2 விஷயம், என்னை பார்த்து நீங்களும் வந்து ஓகே இந்த பொண்ணு இதை வச்சுட்டே இவ்வளோ ஹாப்பியா இருக்கு, நம்ம இதை விட ஹாப்பியா இருப்போம்னு ஒரு பாசிட்டிவ் தாட் எனக்கு
பாஸ் பண்ணும். இதை தவிர எனக்கு வேற எந்த இதுவுமே ஃபீலிங்குமே கிடையாது. ஆனா இப்போ கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு, அட்டைப்பூச்சி ஆட்டம் மிச்சவங்க ரத்தத்தை உறிஞ்சு நீலாம் ஜாலியா இருக்க அப்படின்ட்டு. அதை படிச்சு என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க, அட்டைப்பூச்சிங்கிறானுங்க, ரத்தத்தை உறிஞ்சு ஜாலியா இருக்குங்கிறாங்க. எனக்கு அது வந்து கில்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓ உண்மையாலுமே, ஏன்னா இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல ஒரு 600 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் நான் ஏற்றிருக்கேன். 600 பேர் அவங்க உயிர் பிளட்டை கொடுத்து தான் என்னை காப்பாத்திருக்காங்க. ஒரு தடவை பிளட் ஏற்றும் போதும் சரி, நிறைய சில பேர் கொடுத்து தானே நம்ம ஏத்துறோம், அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ, 2 பேர் கஷ்டம் படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோன்னு எனக்கு ஆல்ரெடி ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கக்கூடாது, இட்ஸ் யூஸ்வல் திங் தான் பிளட் டொனேஷன், பட் எனக்கு அந்த கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட் பார்க்கும்போது ஆமா உண்மை உங்களுக்கு அப்படி ஒரு கில்ட் இருக்குல்ல, ஆனா உங்களுக்கு பிளட் கொடுக்கறது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, என்னால வந்து அவங்க பத்திரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்ப அதை யோசிக்கலாமே, ஏன் நீங்க இதை யோசிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவான், இந்த தடவை யார் ரத்தம் ஏறி இருக்குது, மச்சான் ரத்தம் ஏறி இருக்குது, நீ கலகலன்னு ஜாலியா இருக்கிற அப்படின்னு. நான் இந்த மாசம் ஜாலியா இருப்பேன், அடுத்த மாசம் வேற ரத்தம் ஏத்திரும் அப்படின்னு. அதெல்லாம் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி, பிளட் டொனேட் பண்ணதுல வெரி வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கமெண்ட் பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம சில பேர் கஷ்டம் கொடுத்து தான் நம்ம வாழ்றோமோ, சில பேர் ரத்தத்தை ஏற்றி தான் நம்ம கஷ்டப்படுத்தி வாழ்றோமோ அப்படின்னு. அப்பெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் தானே. நான் தான் இதுவா திருச்சி கிளம்பி நான் தரேன் வச்சுக்கோங்க. ஐயா ஆடிக்கினே இருப்பேனே ஒரு எடுத்துக்கோங்க யாரு வேணாங்கிறா. அண்ட் வந்து இப்போ இப்போ வந்து நாங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கால ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கோம். லைஃப்ல வந்து எனக்கு இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா எது உங்க லைஃப்ல இருக்கு? நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், எல்லாமே கம்ப்ளீட்லி அச்சீவ் பண்ணிட்டேன். என்னெல்லாம் நீங்க யோசிச்சு நல்லா பண்ணிருக்கீங்க? நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஐடியலா நான் ஒன்றுத்துக்குமே உதவாத, வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் காசு செலவு பண்ணி வாழ்ந்து ஒன்றுத்துக்குமே உதவாதவளாக இருந்தேன். ஆனால் நான் வந்து 3 விஷயம் யோசித்தேன். ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு. ஃபிசிக்கலி இப்போ நானே வரேன், நானே போகிறேன், எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவைப்படலை, எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நான் தனியாக போயிட்டு வரேன். மென்டலி எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி நீ கவலைப்படாதன்னு சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஃபினான்ஷியலியும் என்ன நான் பார்த்துக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே எனக்கு இண்டிபெண்ட்டாக ஒன்றும் இல்லை, ஸ்ரீவித்யா மாதிரி நார்மலாக ஜாலியாக இருக்கணும். அதான் என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அச்சீவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப நானே ஹீல்ஸ் கொள்ள வச்சுக்கோங்களேன், நான் குள்ளமா தான் இருப்பேன். ஓகேவா? அதனால நான் முதல்ல ஒரு விஷயமாவே எடுத்துக்கூட. இன்னொன்னு நானுமே வந்து இப்ப ரீசெண்டா பாப்பாலாம் இருக்கும் போது எனக்கும் பிளட் நிறைய லாஸ் ஆச்சு. ஓகேவா? அப்ப எனக்கு வந்து உங்க ஸ்ட்ரகிள் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. ஏன்னா எங்க டாக்டர் வந்து சொன்னாரு, இது பாருங்க நீங்க கண்டிப்பா வந்து உடம்பு நல்லா பாத்துட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா நேரத்துல தெரிஞ்சீங்க. சோ அதனால வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுவே உங்களோட ஒரு பெரிய ஹாப்பினஸா தான் இருக்கணும். இப்ப சொல்லிட்டல, கரெக்ட் தானே? கரெக்ட். ஐயோ. ஸோ அதாவது நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க எப்பயுமே கேட்டுப்போம். லைஃப்ல வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னா எது நடக்கணும்னு ஆசை. ஒண்ணு யாராவது ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணதா இருக்கணும், யாரோ ஏதோ ஒரு விஷயத்த மீட் பண்ணணும் அப்படின்னா எதுவா இருக்கும்? அது ஒரு பர்சனை மீட் பண்ணுறது, ரெக்கார்டிங் ஒரு பர்சனை மீட் பண்ணணும். இல்லைங்க அப்படி எனக்கு நான் சின்ன வயசுல நயன்தாரா மேல ரொம்ப அடிக்டடா இருந்தேன். ஸ்டேட்டஸ்ல நயன்தாரா ஃபேனுன்னு தான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். நான் டாட்டூவே பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு ஐ வாஸ் அடிக்டட். பட் அப்பவும் என்னோட சிஸ்டர்லாம் கேட்பா, நயன்தாரா வந்து திருச்சிக்கு ஷூட்டிங் வராங்களாம், பார்க்க போறியா? நான் இப்போ போய் பார்க்க மாட்டேன். எனக்கு அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இல்லை வந்துட்டு ஓகே பார்க்குறோம், அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதில் நமக்கு என்ன அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருது, அந்த மாதிரி ஒரு இதுவா அப்படிங்கிறது இல்லை. இப்போ என்னோட ஃபீல்டில் வந்து நான்லாம் பார்ப்பேன்னா நினைக்காத டாப் செலிபிரிட்டிஸ் கூடயே உட்காந்து பேசி எல்லாம் பண்ணிட்டு, இப்போ கூட ஒரு டாப் செலிபிரிட்டிஸ் பேசிட்டு அப்பப்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஐ அம் ஜஸ்ட் an anchor, அவ்வளவுதாங்க. நானு செலிபிரிட்டி ஆங்கர் அவ்வளவுதான். என்னங்க செலிபிரிட்டி ஆங்கர்லாம் சொல்லும்போது கூச்சமா இருக்கீங்க. அதனால எனக்கு அந்த மாதிரி இந்த பர்சனை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. யார் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் சார்? அதுவும் நான் அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி இல்லை. என்னன்னா லைக் எனக்கு வந்துட்டு நிறைய டாப்ஸ் யூடியூபர்ஸ்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு சில ஈவெண்ட்டில் 2-3 டேஸ் சேர்ந்து ஸ்டே பண்ண மாதிரினா ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிது. எல்லாருமே போய் அந்த யூடியூபரோட வீடியோ எடுத்தாங்க, போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் வந்துட்டு அந்த யூடியூபரோட வீடியோ போடுறேன். அந்த யூடியூபர் மூலமாக எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வராங்க, 10 ஃபாலோவர் வராங்கன்னா அப்போ அவங்களுக்காக தான் வராங்க.
எனக்கு வர 10 பேரா இருந்தாலும் எனக்காக வரணும்னு. ஸோ அதனால இது நாள் வரைக்கும் இப்போ வச்சிருக்கிற அந்த 6-7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் ஒரு ஃபாலோவர் கூட இன்னொருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களை இப்போ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வந்தவங்க கிடையாது. எனக்கு அதுதான், ஏன்னா அவங்களுக்காக வந்தவங்க ஒரு 2 வீடியோ பார்ப்பாங்க, அப்புறம் போர் அடிச்சிரும் போயிடுவாங்க. நமக்காக நம்மளை பார்த்து வந்தவங்க எப்பவுமே இருப்பாங்க. அதனால அந்த கொலாபரேஷன் ஆஃப் ஆசை அதெல்லாம் ஆசை இல்லை. ஆனா நீங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபெஸ்ட் யூடியூப் ஃபெஸ்ட் அப்படின்னா சும்மா பலன்னு வந்து பரம் வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அது ஜீன்ஸ் சொன்னீங்களா, அந்த மாதிரி வேற ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ட்ரெஸ் ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு இப்போ ஜீன் ஷர்ட் மாதிரியே வேற ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணுவேன். எனக்கு நல்ல சல்வார் வேர் பண்ணணும்னு ஆசை. அதான் உங்க தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்க தைச்சு கொடுத்துருவாங்களே. அதுதான் படிக்கிறேன், உனக்கு ட்ரெஸ் தச்சு தரேன்னு சொல்லி 6 மாசம் கழிச்சு ஒரு சுடிதார் தச்சு கொடுத்தா. இப்ப சல்வார் தச்சு கொடுக்க சில வருடங்கள் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து பார்ப்போம். அண்ட் வந்து இப்ப கார்லாம் ஓட்டுறீங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி அது மாதிரி நான் பார்க்கும்போது கொஞ்சம் வேகமா ஓட்டுற மாதிரிலாம் தெரியும். வீடியோல தெரியுதா இல்லை பொறுமையா தான் ஓட்டுவீங்களா? இல்ல, நான் கார் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணையிலேயே நான் வந்து ஒரு அடி வாங்கிட்டேன். நின்றுட்டு இருந்த பஸ்ஸில் லைட்டாக இடிச்சிட்டேன். ஓகேங்களா, அதனால எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. லைக் கார் கற்றுக்கிட்டு நான் லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஓட்டையில தான் கொஞ்சம் லத்தாஜிக்காக வந்து ஒரு சின்ன ரோடில் வந்துட்டு நின்றுட்டு இருந்த பஸ்ஸில் உரசிட்டேன். பஸ்ஸுக்கு ஒன்றால பட் நம்ம கார் டொக்கு விழுந்துருச்சு. அப்போ வந்து நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல். டிரைவிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக. இப்போ நான் வெளியூர் வந்திருக்கேன், நான் கார் எடுத்துகிட்டு வரல, பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். பட் நான் வந்துட்டு ஃபேமிலியோட வந்தேன்னா நான் வந்து வெளியூருக்கெல்லாம் கார் டிரைவ் பண்ணிட்டு போவேன். கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, இப்போ எனக்கு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் இருந்தால் தான் ஓட்டணும் அப்படி. அதெல்லாம் ஃபுல் கிளாரிட்டி. லோக்கலில் ஓட்டினாலும் பார்த்து பொறுமையாக, 10ல் போனாலும் எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலும் பார்த்தா போவேன். ஏன்னா யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஏதோ வண்டி டேமேஜ் ஆகிறது அதெல்லாம் வேற கதை. நம்ம ஏதோ பைக்கில் போகிறாங்க, அவங்கள தட்டி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுறேன். இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த சம்பவம் பண்ண நடக்கூடாது. ஐயோ சாமி, நடக்காது. அதாவது இப்போ நிறைய பரமும் வந்து ஒரு இடம் கொடுத்தா உடனே டக்குன்னு அங்க என்ன ஃபுட் இருக்கோ அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நீ ஃபுட் மேல என்ன அவ்வளவு கிரேஸா இல்லை, என்ன விஷயம் அது? எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்க ஒரே விஷயம் அதுதான். நான் வீட்டில் இருக்கும்போதே, திருச்சியில இருக்கும் போதும் 7 மணி வரைக்கும் வீட்டில் தான் இருப்பேன். 7 மணிக்கு மேல டக்குன்னு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஃபுட் அங்க இருக்கு, அதை ட்ரை பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அந்த நாளுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபுட்டு தான். அதுக்காக ஓவர் ஜங்க்ஸ், இந்த ஃப்ரைடு இதெல்லாம் நான் சாப்பிட்றது கம்மி பண்ணிட்டேன். ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டா லைக் வந்து சாம்பார் இட்லி கூட நான் டிஃப்ரெண்ட் கடையில் போய் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அது ஒன்று தான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதனால வந்து அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி எது உங்களுக்கு வந்து அது இந்த ஆக்டரோட நடிக்கணும் அப்படியே ஆசை இருக்கா? ஒரு ஆக்டரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு பிக் ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன போர்ஷன் அது வரணும் அப்படின்னு ஆசை இருக்கா? எனக்கு அந்த ஃபேம் மேலேயே ஆசை பெருசாக இல்லை. நான் ஃபேம் மேலே ஆசைப்பட்டிருந்தா நான் லைக் எனக்கு நிறையா ஷார்ட் ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, எக்கச்சக்க இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு. பட் எனக்கு அந்த ஃபேம் மேலே பெருசாக ஆசை இல்லை. எனக்கு இன்ஃபியாரிட்டி கொஞ்சம் இருக்குது, பயங்கரமான இன்ஃபியாரிட்டி இருக்குது. நம்ம போயிட்டு லைக் இதில் சினிமா அளவுக்கெல்லாம் நம்ம அஃப்கோர்ஸ் யோகி பாபு இருக்காங்க, நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனான ஐகான்லாம் இருக்காங்க. அதாவது அவுட்டர் அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை, நம்மளோட டேலண்ட் தான் முக்கியம் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம அதெல்லாம் பண்ணி என்னடா பண்ண போகிறோம்? எனக்கு ஒரு சிம்பிளான லைஃப் வாழணுன்ற மாதிரி இப்போலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப தடால் புடாலா ஆகுச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. சிம்பிளாக நீட்டாக இன்னைக்கு எந்திரிக்கிறோமா, இன்னைக்கு தூங்குறோமா, நிம்மதியாக இருக்கோமா, அந்த மாதிரின்னு ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஓகே, அதான் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம்னா இருக்கிற இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்ஃபியாரிட்டி இருக்குது, பட் இன்ஃபியாரிட்டி மட்டும்தான் இருக்குதுன்னு கிடையாது. எனக்கு நிஜமாலுமே ஒரு அந்த ஓவரான அந்த ஸ்பாட் லைட் இதெல்லாம் எனக்கு அது அவ்வளவோ பிடிக்கிறது இல்லை. சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்க பேசி உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீடியோஸில் பார்க்குறப்போது நீங்கள் இன்னும் ஸ்ட்ரைட்டாக பார்க்க இன்னும் ஹாப்பியாக இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து கேட்டதா சொல்லுங்கள். அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். நான் பண்ணதுலேயே ரொம்ப கலகலன்னு ஓடின இன்டர்வியூ இதுதான். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.